வெல்கம் டு டுலே ட்ரேடர்ஸ். ஸோ இன்னைக்கு டாலர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். டாலர் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. இன்னும் எந்த மூமெண்ட்டுமே இல்லை நம்மளுக்கு. கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் வந்து நம்மளுக்கு ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லைன்னா கீழே பிரேக் ஆகணும். ஸோ அந்த பிரேக்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து யூரோ யூஎஸ்டிடி மூமெண்ட் இருக்குது. ஸோ யூரோ யூஎஸ்டிடியும் அதே மாதிரி நம்மளுக்கு கன்சல்டேஷனில் தான் இருக்குது, எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ நேற்று நம்ம கிளியராக பார்த்தோம் போன டெய்லி அப்டேட்ஸில். ஸோ நம்ம பார்த்தோன்னா என்ன பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த லிக்விடிட்டி கிராப் நடக்கலை. பட் நம்மளுக்கு வந்து 0.5 கீழே கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ப்ரீவியஸ் கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹை டு இந்த லோ, இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை தான் பார்த்தோம். இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹையில் நம்மளுக்கு லிக்விடிட்டி தென் இது. ஸோ இந்த இதெல்லாம் எதுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போன வீடியோஸ் எல்லாம் நம்ம பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் செக்ஷன் கிடச்சதுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம்னு சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக ஒரு ப்ரைஸ் செக்ஷன் கிடச்சிது. அதாவது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஹையை நமக்கு பிரேக் பண்ணணும். தென் அந்த ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே. பட் இன்னும் ஐம் நாட் ஷுர் இந்த இது என்ட்ரிக்கு வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. ஏன்னா ஒரு கிளியர் கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நேற்று வேறு பேங்க் ஹாலிடே யூஎஸ். ஸோ இந்த கன்சல்டேஷன் முடியட்டும். ஸோ மேபி நம்ம வந்து மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த லிக்விடிட்டி அண்ட் இந்த லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு A+ செட்டப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்னோட ஹேண்ட் ஸ்டில் வெயிட்டிங் இந்த இதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூரோ யூஎஸ்டியில். பட் இன்னும் நான் என்ட்ரி எடுக்கல. தென் ஆஸ்திரேலியன் யூஎஸ்டிடி ஸ்டில் வெயிட்டிங். யூஎஸ்டி வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ளையும் பிரேக் ஆகலை. ஸோ அதனால் ஸ்டில் வெயிட்டிங். நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை பிரேக் ஆகணும். இந்த சப்ளை பிரேக் ஆனால் தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணியிருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரேக்காக ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை பிரேக் ஆகாது. பிரேக் ஆகாமல் நம்மளுக்கு வந்து இந்த லிக்விடிட்டிக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ரேலி போயிடும். ஓகே. தென் AUDJPY இதில் அஃபிஷியலாக நான் இறங்கியிருக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ளை வந்து எனக்கு பிரேக் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி சப்ளை எனக்கு பிரேக் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கிற லோவும் எனக்கு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் வெயிட்டிங். இந்த லோ எனக்கு ஹோல்ட் ஆகுமான்னு தெரில. இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஸோ வெயிட்டிங். அண்ட் என்னோட டார்கெட் வந்து இந்த ஹையர் ஹை. யூரோ ஜிபிபி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ யூரோ ஜிபிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஹையை பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. மேபி we can expect lower low. தென் NST/JPY அதே கதை தான். நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் பிரேக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஆர்டர் பிளாக் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அண்ட் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்ளை பிரேக் ஆகணும். இந்த H1 BOS போட்டிருக்காங்கல்ல, அதாவது 1 hour பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அது பிரேக் ஆகணும். தென் we can rally into higher high. தென் கோல்டு ஸ்டில் வெயிட்டிங். ரொம்ப சாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட என்ட்ரி இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ மூவ்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம்.
ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அண்டு நேற்று பார்த்தீங்கன்னா சில்வர் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தது. பிடிசி நான் எதிர்பார்க்கறது இனிமேல் ஹை இல்லை. ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்தது இந்த ஹை பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹை பிரேக் ஆகலை. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லோ. ஸோ இந்த லோ எப்படி எடுக்கணும்னா ப்ரீவியஸாக இருக்கிற லோ பிரேக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு ரீடெஸ்ட் கிடச்சிருக்குது. ரீடெஸ்ட்டில் திரும்ப ஒரு பிரேக் கிடச்சதுன்னா இந்த பிரேக்கில் நீங்கள் வந்து அடுத்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் இறங்கலாம். டார்கெட் வந்து இதை பண்ணலாம் நீங்கள் இந்த ஜோனை. இந்த பிரேக் இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ், இதுதான் உங்களோட டேக் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு 1:2. ஸோ இது ரிஸ்கியான பொசிஷன். ஸோ ஸ்ட்ராங்கான பொசிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you for next updates. அண்ட் எங்களோட 10K சேலஞ்சில் நீங்களும் டெய்லி வாட்ச் பண்ண அந்த ஜேர்னி நினச்சிங்கன்னா எங்களோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்லேயும் நம்மளோட என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஆச்சா டேக் ப்ராஃபிட் ஆச்சா நம்ம சொல்லுவோம். ஓகே, see you, bye bye.